ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, பார்த்தாலே குற்றமா அல்லது சட்டமா? நல்ல அருமையான ஒரு டாபிக். பார்த்தாலே குற்றமா அல்லது சட்டமா? பார்த்தா குற்றம் ஐயா, பார்க்கறதுனால சட்டமா? லாவா? குற்றவாளியா? பார்க்கறதுனால. பார்த்தால் குற்றமா சட்டமா? நல்ல அருமையான ஒரு வார்த்தை. தேவன் மனிதர்களுக்கு பார்க்கத்தானே கண்களை கொடுத்தார் என்று நீங்க நினைக்கலாம். நீங்க சொல்ல கூட கூடும். பார்க்க கூடாதா என்று நீங்க கேட்கலாம். பட் நீங்கள் பாருங்க, பார்க்க வேண்டிய விதத்துல பாருங்க. பார்க்க வேண்டிய விதத்துல நீங்க பார்க்க வேண்டும். வன்கண்ணாக, போராமையாக, எரிச்சலாக, டிஸ்டின் கண்களாக, சின்ன பார்வையாக, கேவலமாக, ரொம்ப மயக்கம், உபச்சார மயக்கம், குடிமயக்கம், பணமயக்கம், வேசித்தன மயக்கம், இப்படி மயக்கமாக பார்க்கிற கண்கள் உண்டு. ரொம்ப கொழுப்பாக பார்க்கிற கண்கள் உண்டு. உன் கண்ணுல ரொம்ப கொழுப்பு இருக்குதுடா அப்படின்னு கூட திட்டுவாங்க இல்லைங்களா? இப்படி சிலர் சொல்லுகிறத பார்க்கிறோம். கண்களே, கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் என்று நீங்க பாட ஆரம்பித்து விட்டீர்கள். பார்த்தாலே போதும், சில பேர் டிஸ்டே ஆயிடும், ஜுரம் வந்துடும், சாப்பிட மாட்டாங்க, அந்த வீடு விளங்காது, அந்த மனிதனை விளங்க மாட்டாங்க, கல்யாணம் நடக்காது, வீடு கட்ட முடியாது, வேலை கிடைக்காது. சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு ரொம்ப சுகவீனப்பட்டு போயிடுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, கல்லடிப்பட்டாலும் பரவாயில்ல, கண்ணடிப்படக்கூடாது என்று சொல்லுவாங்க இல்லைங்களா? வண்ணமாகவே சிலர் பார்க்கிற வண்ணமாக பார்க்க வேண்டுமே தவிர பார்க்காத விதத்துல பார்க்க கூடாது என்பது குறித்து தான் இந்த பாடம். ஆகையினால பார்த்தால் குற்றமா அல்லது சட்டமா? நல்ல அருமையான ஒரு பாடம் இது. கவனமாக கேட்கும்படியாக மிகவும் அன்பா கேட்டுக்கொள்கிறேன். சிலர் நிறைய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். சிலர் சொல்லுகிற வார்த்தைகளை பார்த்தோம், நீ பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், என்னென்னவோ உலகத்தான் சொல்லுகிற வார்த்தைகள் இல்லைங்களா? ஆகவே கல்லடி பரவாயில்ல, கண்ணடி தான் ரொம்ப மோசமானது, விளங்காது பாருங்க. ஆகவே மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஆண்டவர் அற்புதமாக மலப்பிரசங்கத்துல நல்ல பாடங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். மலப்பிரசங்கம் அற்புதமான பிரசங்கம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 3 அதிகாரங்கள் மலப்பிரசங்கம். அந்த மலப்பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்தானவர் அற்புதமான வார்த்தைகளை சொன்னார். அதிசயமாக வார்த்தைகளை சொல்லி உலகமே அருமையாக ரசித்து அல்லது அந்த வார்த்தைகளை ரொம்ப எதிர்பார்த்து படிக்கிற ஒரு மலப்பிரசங்கம். பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய ஞானிகள் லைக் பண்ணக்கூடிய அந்த மலப்பிரசங்கம் பைபிள் முழுவதுமே. பட் மலப்பிரசங்கம் ஒரு டிஃபரெண்ட், வித்தியாசமா இருக்கும். மேத்யூ சாப்டர், த காஸ்பல் ஆஃப் மேத்யூ சாப்டர் 5 verse 28 அற்புதமா இருக்கும் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 28ஆம் வசனம், 2 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27, 28. உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு வரிக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தான் இருதயத்துல அவளோட உபச்சாரம் செய்தாயிற்று. அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் 10 கட்டளைகளில் ஒன்று உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் அற்புதமாக 10 கட்டளைகளில் ஒன்று கொடுத்தார். உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. பழைய ஏற்பாட்டு பிரகாரம் ஒரு ஆணும் பெண்ணுமாக சரீரத்துல
உறவு கொள்ளும் பொழுது தகாத விதமாக தவறான முறையில வேசித்தனமோ உபச்சாரமோ செயல்படும் பொழுது அது பாவமாக எண்ணப்பட்டது. பட் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நீங்க பார்த்தாலே போதும், அவளோடு கூட நீங்கள் சேர்ந்த வண்ணமாக, அவளோடு கூட நீங்க பாவம் செஞ்ச வண்ணமாக, அவளோடு கூட நீங்க தொடர்பு கொண்டீங்க என்று ஆண்டவர் அதை ஒரு குற்றமாக அந்த சட்டத்தை, பழைய ஏற்பாட்டு சட்டத்தை புதிய ஏற்பாட்டுல புது சட்டமாக மாத்தி கொடுத்தார். நீங்கள் பாருங்க, பார்க்க வேண்டிய விதத்துல பாருங்க. இச்சையோட காம விகாரத்தோட பார்ப்பான். ஆனா சில நேரங்கள்ல அப்படிதான் சில பெண்கள் உடுத்திக் கொள்ளுகிற அந்த உடுப்பு, அந்த உடுத்திக் கொள்ளுகிற அந்த உடைகள், என்ன இப்ப ஆளை பாரு ஆடை பாருன்னு சொல்லுவாங்க. ஆளு பாதி ஆடை பாதி. பாதி பாதி ட்ரெஸ் போட்டு இருந்தா வாலி பசங்க என்ன செய்யறாங்க? அவன் மறையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் பாருங்க. அந்த போற பாதையை கூட அவன் போகாம நின்று அவர்கள் மறைந்து போகிற வரையும் பார்த்துக்கிட்டே இருப்பான். அதை பார்த்து சொன்னாங்களேன்னு தெரியல, நீ பார்க்காமலும் பார்க்காவிட்டாலும் போலாம், நான் பார்த்துக்கிட்டு தான் கிடப்பேன். என்ன பிரயோஜனம்? அவளோடு கூட உபச்சாரம் செய்தாயிற்று, அவளோடு கூட நீ இணைந்தாயிற்று, தவறு செய்த, தவறு மேல தவறு, பாவத்து மேல பாவம். எனவே நீங்க பாருங்க, பட் இச்சையோட பார்க்காத, பாவத்தோடு பார்க்காத, காமத்தோடு பார்க்காத, கவர்ச்சியாக பார்க்காத, பார்க்க வேண்டிய விதத்துல இவர்கள் இப்படிதானா என்று பார்த்துட்டு போயிட்டே. அந்த வால் போஸ்ட கூட பார்ப்பாங்க. அந்த வால் போஸ்ட்ல அரை குறையா ட்ரெஸ் போட்டு ஹீரோ நிற்கும் போது ஹீரோனி பார்ப்பான், மறுபடியும் திரும்பி பார்ப்பான், மறுபடியும் திரும்பி பார்ப்பான், திரும்பி பார்த்துட்டே போய் வண்டி எடுத்து போய் இடிச்சிருவான், ஆளு மேல ஏத்திடுவான். அவன் பார்த்துக்கிட்டே இன்னொருத்த மேல விழுந்துருவான் பாருங்க. இப்படியெல்லாம் இச்சை, அது காமம், காம விகாரம், மானம் பார்வை. எனவே ஆண்டவர் மத்தேயு 5:28 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை, ஒரு ஸ்திரியை நீ இச்சையோட பார்க்காத. இச்சையோட பார்க்கிற எவனும் தான் இருதயத்துல அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று, உறவு கொண்டாயிற்று, உன் ஆசையை தீர்ந்து விட்டது, இச்சையோட பார்க்க கூடாது என்று ஆண்டவர் அற்புதமாக நல்ல ஒரு வார்த்தையை சொன்னார். 29ஆம் வசனத்துல, உன் வலது கண் உனக்கு இடரலா உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்துல தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்றும் கெட்டு போவது உனக்கு நலமா இருக்கும். கண்ணை பிடிங்க போடு, கையை வெட்டி போடு, காலை வெட்டி போடு, இவைகள் எல்லாம் சொல்ற வார்த்தை ஒரு கண்ணை பிடிங்கலாமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படியாக இல்ல. ஒரு கண் இல்லாதவன் எப்படி இருப்பானோ, இல்லாது 2 கண் 2 பார்வை இல்லாதவர்கள் எப்படி இருப்பார்களோ வண்ணமாகவே அவர்களை பார்க்க முடியாது. பட் அவர்களுக்கு உணர்வு இருக்கும், பேச்சு இருக்கும், யார் பேசுறாங்கன்னு இருக்கும், எப்படி இருக்கணும்னு இருக்கும். பட் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு தெரியாத நிலையில இருக்கும். பட் அவர்களை போல அதை எரிந்து போட்ட நிலைமை அவர்களுக்கு இல்லையோ வண்ணமாக நீ இருந்தும் வண்ணமாகவே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதுக்காக பிடிங்க போடுறதும், கட் பண்ணி போடுறதும், எரிந்து விடுறதும் அல்ல. இச்சைகள் அடக்கப்பட வேண்டும். அன்பின் ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சை அடக்கம். ஒரு கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆசையும் இச்சை அடக்கத்தையும் சிலுவிலை அறைந்திருக்கிறார்கள் என்று இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல கடைசி 2-3 வசனங்களை வாசிக்கும். எனவே எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில ஆதியாகமத்தோடு பாருங்க, அற்புதமாக ஆதியாகமம் 3ஆம் அதிகார 6ஆம் வசனத்துல, அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தான் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இருவருடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டது, மாம்சத்தின் கண்கள் திறக்கப்பட்டது. தேவனை விட்டு, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு, தேவனுடைய தோட்டத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு விரட்டப்பட்டது. நான் பார்க்கிறேன்.
பார்வை நம்ம பாவத்துக்குள்ளாக்கும். பார்வை தேவனுடைய பார்வையிலிருந்து துரத்தப்படும். பார்வை எல்லாவற்றையும் இழந்து விடும். நம்முடைய பார்வை எப்படி இருக்கு? பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்க வேண்டும். பார்க்காத விதத்துல பார்க்க கூடாது என்பது குறித்து தான் இந்த பாடம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரை நோவா பயிரிடுகிறவன் ஆகிய திராட்சை தோட்டத்தை நாட்டினார். ஆனா அந்த திராட்சை தோட்டத்திலிருந்து அருமையாக திராட்சை பழங்களையோ அல்லது திராட்சையை மதுவாக செய்து குடித்து வெறித்தார். அவர் துணி எல்லாம் விலகி, அவருடைய சரீரத்தில் மேல இருக்கிற துணி விலகி படுத்து இருக்கிறார். இதை ஒரு மகன், 3 பிள்ளைகளில் ஒரு மகன் பார்த்து வந்தான். பார்த்துட்டு வந்து 2 சகோதர இடத்துல சொல்றான், அப்பா துணி இல்லாம விலகி படுத்து கிடக்கிறாரு. அந்த 2 சகோதரர்கள் ஒரு துணியை கொண்டு போயிட்டு பின்புறமாக நடந்து தான் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்காமல் அந்த துணியை போட்டு அவரை தூக்கிட்டு வந்து அவருடைய மானத்தை அல்லது நிர்வாணத்தை மூடினதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் குடித்து வெறித்து ரோட்ல கிடக்கா. துணி ஒரு பக்கம் விலையும் கிடக்கும், அவன் ஒரு பக்கம் விழுந்து கிடப்பான் மோரிலேயோ அல்லது ரோட்டோரமோ அல்லது தான் கக்கின இடத்திலேயே அது மேல படுத்து உறங்குவான். பாருங்க குடிகாரங்க. குடி பிரியர்கள்னு சொல்லமா, குடிகாரன் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றது அவங்களுக்கெல்லாம்? குடி பிரியரா? எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கிற அளவில் இருக்க பாருங்க. இதையும் நம்ம குடிகாரன் சொல்லிட்டா குற்றமா சட்டமா? நம்ம படிக்கலாம் சட்டம் என்னன்னு. குற்றம்தான், பட் சட்டம் என்ன? நம்ம இன்னும் 2-3 காரியங்களை சொல்ல போறோம் பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க கேட்காத வார்த்தைகள். நீங்க அற்புதமாக இந்த பாடம் உங்களுக்கு அமையும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சரி, ஏவாள் பார்த்தாங்க, இச்சையோட பார்த்தாங்க. நோவனுடைய மகன், நிறைய பேர் சொல்றாங்க இச்சையோட பார்த்தார், ஒரு தொடர்பு கொண்டார், அப்படி அறிந்தார் என்று பல வார்த்தையில சொல்றாங்க. அது அப்புறங்க அது. ஆனா 2 பிள்ளைகள் நிர்வாணத்தை மூடினதை பாருங்க. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க அவங்களுக்கு செல்போன் எல்லாம் பாருங்க, நிர்வாணத்தின் படங்கள், செக்ஸ் படங்கள், அப்படியாக அவைகளை பார்த்தாதான் அவனுங்களுக்கு தூக்கம் வரும், சாப்பாடே இறங்கும், வாழ்க்கையே. அநேக பிள்ளைகள் இந்த ஆன்லைன் மூலமாக, எனவே இந்த செல்போன் மூலமாக அந்த வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறத பார்க்கிறோம். தட் இஸ் ராங். அநேகர் செல்போன் மூலமாக கெட்டு குட்டிச்சவர் ஆகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டாம், மிகவும் தவறு. அதை நல்லத்துக்கே பயன்படுத்துங்க. உங்களுக்கும் நல்லா இருக்கும், உங்க வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும், மற்றவங்களுக்கு நல்லா இருக்கும், சமுதாயம் சீர்படுத்தப்படும். இவைகள் மூலமாக அநேக வாலிபர்கள் கெட்டு தங்களை சிந்தனைகளில இச்சைகளால ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், யாரோடு கூட என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்பா மகன், அப்பா மகள், இப்படி அநேக பாலியல் உறவுகள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான முறைகளை பயன்படுத்தி அநேகர் போக்சோ சட்டத்துல கைது செய்யப்பட்டு உள்ளுக்குள்ள சிறையில் அடைப்பட்டு இருக்கிறது பாரு. ஏனென்றால் கண்களினாலே பார்க்கிற பார்வையினாலே எவ்வளோ பேர் தண்டனை அனுபவிக்கிறார்கள், மரணத்தை கண்டு இருக்கிறார்கள். தாவீது கூட அப்படியாக உப்பரிக்கின் மேல் நின்று கொண்டு தன்னுடைய சேவகனாகிய உரியாவின் மனைவியை பார்த்து, அவள் குளிக்கிற அந்த நேரத்துல பார்த்து நிர்வாணமாக அவளை கொண்டு வர சொல்லி தொடர்பு கொண்டு குழந்தை பிறந்தது. தேவன் அதை அடித்து கொன்று விட்டார். பிற்பாடு மனமாறினதை பார்க்க. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கண்கள் மூலமாக நம்முடைய எண்ணங்கள் மாறும், கண்கள் மூலமாக நம்ம சிந்தனைகள் மாறும், கண்கள் மூலமாக பாவம் உண்டாகும். நம்ம கண்களை காத்து கொள்ள வேண்டும். கண்களானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண்ணு தெளிவா இருந்தா உன் சரீரம் முழுவதும்
வெளிச்சமா இருக்கும். உன் கண்ணு கெட்டதா இருந்தா உன் வாழ்க்கையே இறண்டு போய்க்கிடும். ஆண்டவர் இதே மலை பிரசங்கத்துல சொன்ன ஒரு வார்த்தை. எச்சரிக்கையா இருப்போம், ஞானத்தோடு வாழுவோம். தேவன் எதற்காக இவைகளை கொடுத்தாரோ அவைகளை பயன்படுத்திக் கொள்வோம். சரி, பார்த்தாலே குற்றமா சட்டமா? நல்ல அருமையான ஒரு வார்த்தை. எனக்கு அருமையானவர்களே, ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் உடைய அந்த பின்கோடு நீங்க பார்க்க கூடாது. ஏடிஎம்க்கு போறீங்க பணம் எடுக்க, நமக்கு முன்னதாக இன்னொருத்தர் பணம் எடுத்துக் கொண்டு இருக்கிறார். ஏடிஎம் கார்டு போட்டு நீங்க எட்டி பார்க்க கூடாது. ஒருவேளை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அது குற்றம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த சட்டம் உங்களை உங்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே பார்த்தாலே குற்றமா? எஸ், பார்க்க கூடாது. அவங்க போடுகிற அந்த பின்கோடை பார்க்க கூடாது ஏடிஎம். ஏனென்றால் அது திருட்டுக்கு சமானம், குற்றத்துக்கு சமானம். சட்டத்துக்கு முன்பாக நிற்க வைக்கப்படுவீர்கள். சட்டம் எடுக்கும் உன் மேல நடவடிக்கை. ஆகவே ஏடிஎம் பின்கோடை பார்க்க கூடாது. அதோடு கூட மொபைல் போன், செல்போன்களை அவர்கள் கைரேகை அல்லது பின்கோடு அல்லது அவங்க ஃபேஸ் இவைகளெல்லாம் கூட லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அவைகளை கூட அந்த லாக்கு நம்பரை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா செல்போன்ல பரிமாற்றம் செய்யப்படும் பொழுது அதை கூகுள் பே, போன்பே எல்லாம் பேயும் அந்த போன்ல போகும் இல்லைங்களா? அந்த நேரத்தில் எட்டி பார்ப்பாங்க, என்ன பின்கோட் நம்பர் போடுறான் அப்படின்னு. கணவன் எட்டி பார்ப்பாங்க, மனைவி எட்டி பார்ப்பாங்க. அவங்க பரவாயில்ல, கணவன் மனைவி பிள்ளைங்க. மற்றவர்களுக்கு கூட பார்த்துட்டே இருப்பான், ஓர கண்ணிலே பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. திருட்டு கண்ணில் திருடர்கள் செல்போனை லாக்கை கூட பார்த்துட்டே இருப்பான். ட்ரெயின்லலாம் திடீர்னு பறிச்சுக்கிட்டு போயிடுவான் பாருங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த லாக் எடுக்க. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. கிடைச்சா அவனுக்கு தர்மடி தான், ஜெயிலு தான். ஆகையனால தான் குற்றமா சட்டமா? எஸ், குற்றவாளி தான், சட்டம் எடுக்கும் அவன் மேல நடவடிக்கை. மூன்றாவதாக எக்ஸாம் டைம். இப்பெல்லாம் எஸ்எல்சி எழுதுறாங்க இல்லைங்களா? +1 +2 டிகிரி இவைகளெல்லாம் எழுதுறாங்க 10 வருஷம் படிச்சுட்டு. அதுக்கு அடுத்தது அந்த எக்ஸாம் டைம்ல கூட நம்ம அந்த பேப்பரை திரும்பி பார்க்க கூடாது இல்லைங்களா? காப்பி அடிக்க கூடாது. அவன் எழுதுறானா கொஞ்சம் காட்டுறா, பார்க்க கூடாது. இவன் எழுதுறானா காட்டுறா, பார்க்கலாம். அந்த எக்ஸாம் பேப்பரை இன்னொருத்தன் பார்த்து காப்பி அடிக்கும் பொழுது கூட 3 வருஷம் அவர்களுக்கு தண்டனை. 3 வருஷம் அவங்க வந்து படிக்கக்கூடாது. 3 வருஷம் அவங்க ஸ்கூல் பக்கமே வரக்கூடாது. அந்த பேப்பரை வாங்கிட்டு அவங்கள வெளியே அனுப்பிச்சிருவாங்க. எழுதுகிறவன் பார்க்கிறவனும் குற்றவாளி, அந்த பேப்பரை மீண்டும் எழுதிக்கப்பான்னு காட்டுறவனும் குற்றவாளி. 2 பேருக்கும் தண்டனை தான். ஆகையனால தான் எக்ஸாம் டைம்ல அவங்க யாரையும் பார்க்காம எழுதணும். 10 வருஷம் படித்தது, 12 வருஷம் படிச்சதை, 13, 14 வருஷம், 15 வருஷம் படிச்சதை பார்க்காம எழுதி பாஸ் பண்ணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும். 4வதாக லெட்டர்ஸ், த பர்சனல் லெட்டர்ஸ். அவங்க மனசுக்கு பிடிச்சதை எழுதியிருப்பாங்க. அந்த பர்சனல் லெட்டரை கூட படிக்கும் பொழுது என்ன எழுதியிருக்காங்க கொடுங்கன்னு பார்க்கக்கூடாது. ஒருவேளை அவங்களோட பர்சனல் லெட்டர், ஒரு கணவனோ மனைவியோ ஃப்ரெண்ட்ஷிப்போ லவர்ஸோ அல்லது ஆபீசர் மேனேஜரோ துணை மேனேஜரோ பெரியவர்கள், பெரிய பெரிய ஆபீசர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு ஸ்பெஷல் வருகிற லெட்டர்கள் எல்லாம் நம்ம பிரித்து பார்க்க கூடாது. அது குற்றவாளிகளா மாறிடுவோம். அதோடு கூட சட்டத்துக்கு முன்னதாக நிற்கப்படுவோம். 5வதாக வீடுகள், பேங்க், பணக்காரர்கள் வீடுகள், அவங்களுடைய லாக்கர்ஸ் எங்க எப்படி பூட்டுறாங்க, பேங்க் எப்படி பூட்டுறாங்க, அவங்களுடைய அந்த லாக்கர் நம்பர் என்ன, எப்படி திறப்பது, இதெல்லாம் கூட கவனிப்பாங்க பாருங்க. அதெல்லாம் கூட பார்க்க கூடாது. ரொம்ப மிகவும் தப்பு. கம்பெனி திருடுதல், அந்த கம்பெனியினுடைய திருடுதல் பாருங்க, திருடுவாங்க பாருங்க கம்பெனிலலாம். அந்த லாக்கர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, மேனேஜர்கள் என்ன பண்றாங்க, ஓனர் இப்படியெல்லாம் பார்த்து வைத்துக்கொண்டு திருடுவார்கள் கம்பெனியில.
சில பெண்கள் லேடிஸ் அந்த செல்போன் திருடுறது, அந்த கேமராவில் நல்லா தெரியும் வீடியோ. சில படங்களை நம்ம மொபைல் போன்ல பார்க்கிறோம் இல்லையா? ஆனாலும் அதெல்லாம் தெரிஞ்சு கூட அவங்களை செயல்படுகிற காரியங்களை பார்க்கிறோம். மிகவும் வெட்கக்கேடான காரியம். அப்படி செய்யவும் கூடாது, அப்படி செயல்படவும் கூடாது. ஆகையினால இவைகள் எல்லாம் செய்கிறதுனால, பார்க்கிறதுனால குற்றவாளிகள் சட்டத்துக்கு முன்னாக நீங்கள் நிற்கப்படுவீர்கள், விசாரிக்கப்படுவீர்கள். சட்டம் உங்கள் மேல பாயும் என்று மறந்துவிடக்கூடாது. ஆகவே தேவன் பார்க்கிறார். தேவன் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? அன்பா பார்க்கிறார், இரக்கமா பார்க்கிறார், தயவா பார்க்கிறார், இவன் ரட்சிக்கப்படுவானா பார்க்கிறார், உள்ளத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7 வாசிக்கிற இல்லையா? மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் சங்கீதம், 53ஆம் சங்கீதம், 1 முதல் 3 வசனங்கள். இந்த 2 சங்கீதம் ஒரே சங்கீதம் தான். 14ஆம் சங்கீதம், 53ஆம் சங்கீதம். தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். உணர்வு உள்ளவன் உண்டோ? தேவனை தேடுகிறவன் உண்டோ? நீதிமான உண்டோ என்று பார்க்கிறார். எல்லாரும் வழிவிலகி தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள் என்று வேதனைப்பட்டார். 2 நாளாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க உலாவி கொண்டிருக்கிறது. எங்கும் எல்லாவற்றையும் பார்க்கிறார். உங்களையும் பார்க்கிறார், என்னையும் பார்க்கிறார், எல்லாரையும் பார்க்கிறார். உலகத்துல இருக்கிற 800 கோடிக்கு மேல இருக்கிற அத்தனை பேர் கவனிக்கிறார். நீங்க இருட்டுல பேசுகிறதையும், இருட்டுல பார்க்கிறதையும், நீங்கள் திருடுத்தனமா பார்க்கிற செல்போன்களையும் எல்லாவற்றையும் கூட ஆண்டவர் பார்க்கிறார். மனிதன் பார்க்காவிட்டாலும் தேவன் பார்க்கிறார். சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல கர்த்தர் நல்லோரையும் தீயோரையும் ஏவடத்திலும் இந்த கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறதுன்னு சொல்லப்படும். கர்த்தர் பார்க்கிறார் என்ற பயம் உங்களுக்கு வேண்டும். கர்த்தர் எப்பொழுது நம்மளை காண்கிற என்ற பயம் நமக்குள்ள வேண்டும். எனவே பயம் பக்தியாக நாம் இருக்க வேண்டும். கடைசியாக நாம் பார்க்க வேண்டிய விதத்துல நாம் பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எப்படி பார்க்க வேண்டும்? இச்சையோடு அல்ல, பாசத்தோடோ, இரக்கத்தோடோ, அன்போடோ, கருணையோடோ, கரிசனையோடோ, இந்த ஆத்மா ரட்சிக்கப்படுமான்னு அந்த ஏக்கத்தோட தான் பார்க்கணுமே தவிர தேவன் உள்ளம் போல இச்சையோட, காம விகாரத்தோட, வன்கண்ணோட, வஞ்சகத்தோட, டிஸ்டின் கண்கள், கொழுப்பான கண்கள், வேதனையான கண்கள், இப்படி வன்கண் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா? 19 இருந்து வன்கண் பார்க்கக்கூடாது. அவைகள் எல்லாம் இருக்கக்கூடாது, மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்களுக்கு கலிக்கும் போட வேண்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல உன் கண்களுக்கு கலிக்கும் போட வேண்டும். குதிரைக்கெல்லாம் பாருங்க, குதிரைக்கு கட்டி வச்சிருப்பாங்க, அப்படியே சைடுல அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காதபடிக்கு ஒரு கலிக்கும் போட்டிருப்பாங்க. அது அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துச்சுன்னா ஓடும். வண்ணமாகவே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, ஆண்டவர் பயப்படுகிற பயம், தேவன் பார்க்கிறார் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள உண்டாக்க வேண்டும். தேவன் பார்க்கிறார், கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள், படிக்கிற பாடங்கள் பயபக்தியாக நம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொண்டு நாம் பக்தியாக வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22, 23 கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் இருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். உன் கண் சரீரத்துக்கு விளக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கண்ணை கொடுத்தவர் கவனியாமல் இருப்பாரோ? செவியை உண்டாக்கினவர் கேளாமல் இருப்பாரோ? சங்கீதத்துல வாசிக்கிறோம். எனவே அற்புதமான நம்முடைய ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார், நம்மளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். தாவீது தவறா நடந்ததையும் பார்த்தார், கண்டித்து உணர்த்தினதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்துல ஒரு பக்தன் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? ஆண்டவரே,
உம்முடைய வேதத்துல அதிசயங்களை பார்க்க என் கண்களை திறந்தருளும். மனக்கண்களை திறந்தருளும். சங்கீதம் 121:1 வாசிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கணும். நம்ம கண்களை அவரை பார்க்கணும். அவரை பார்க்கணும். மனக்கண்களை திறந்தருளும். ஜெபம் ஜெபம் செய்வதற்கும், வேதம் வாசிப்பதற்கும், பாடல்கள் பாடுவதற்கும், தேவனை ஆராதிப்பதற்கும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். எபேசியர் 1:19 உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்கள் வேணும். ஏன்? ஆண்டவருடைய மகிமை பார்க்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர, ஆண்டவருடைய வார்த்தை அந்த வல்லமையை பார்க்கத்தக்கதாக பிரகாசமான மனக்கண்கள் வேண்டுவதற்காக நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறதை நான் பார்க்கிறேன். லூக்கா 24:45 இயேசு கிறிஸ்தானவர் சீடருடைய மனக்கண்களை திறந்தாராம். இருள் விலகினது, மனக்கண்களை திறந்தார். வேத வாக்கியங்களை படிக்கத்தக்கதாக, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக மனக்கண்களை திறந்தார். ஒரு முறை யுத்தத்துக்கு போகும் பொழுது சவுலும் தன் மகனாகிய யோனாத்தானும் அவர்கள் கடந்து போன பொழுது காட்டுல ஒரு தேன் கூட பார்த்தார்கள். 1 சாமுவேல் 14:25 முதல் 29 வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 14 யோனாத்தான் அந்த தேனில கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே அவருடைய கண்கள் ரொம்ப தெளிவா இருந்ததாம். பாருங்க, தேன் இன்னைக்கு நிறைய வியாபாரம் செய்கிறவர்கள் அந்த தேனை குறித்து நிறைய காரியங்களை சொல்றாங்க. காலையில கொஞ்சம் சாப்பிடுங்க, வெந்நீர்ல போட்டு சாப்பிடுங்க, பாலில் சாப்பிடுங்க, கொஞ்சம் தனியா சாப்பிடுங்க. இப்படியெல்லாம் தேன் அதனுடைய விளைவுகள், அதனுடைய பயனுங்க, அதனுடைய பலன்கள் என்னன்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். அதை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பது குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 19 சங்கீதம் 19:10 அவைகள் தேனிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விருப்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது. எவைகள் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை. 7 முதற்கொண்டு 12 சங்கீதம் 19 சங்கீதம் 7 முதல் 12 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமா உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதைய ஞானியாக்குறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெரிவிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தர் பயப்படுதல் பயம் சுத்தமும் என்றென்னைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விருப்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது. அவைகளால் உமது அடியான் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனாலே மிகுந்த பலன் எனக்கு உண்டு. தான் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. சங்கீதம் 1 சங்கீதம் 2 கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமா நடப்பட்டு தான் காலத்துல தான் கனிய தந்து எழுவதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இட் இஸ் சக்சஸ் எவ்ரிதிங். அருமையானவர்களே, நாம் பார்க்க வேண்டிய விதத்துல நாம் பார்க்க வேண்டும். நாம் பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்க வேண்டும். பார்க்காத விதத்துல பார்க்கவே கூடாது. ஆகவேதான் மத்தேயு 5:28 சொன்னார், இச்சையோடு பார்க்காதே, இச்சையோடு பார்க்காத உன் பார்வை தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும், தேவன் பார்க்கிற வண்ணமாக. எனவே பார்த்தாலே குற்றமா அல்லது சட்டமா? எஸ், தகாத விதத்துல நம்ம பார்த்தால் குற்றம்தான். தகாத விதத்தில் நாம் பார்க்க கூடாது என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. பார்த்தாலே குற்றமா சட்டமா என்ற பாடம், நல்ல ஒரு பாடம் நம்ம கற்றுக் கொடுத்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless.